ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது கிரியேட்டர் மியூசிக். இந்த ஒரு ஃபியூச்சர் 2023 இருந்து கம்ப்ளீட்டாக எல்லாருக்கும் அவைலபிள் ஆகும், யூஸ் பண்ணிக்கலாம் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே அப்படின்னு சொன்ன நாள்ல இருந்தே கிரியேட்டர்ஸ் கிட்ட ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டை ஏற்படுத்தின ஒரு அப்டேட்டாக இது இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஃபியூச்சர் வரப்போது கூடிய விரைவில். பட் இப்போ இதில் ரீசெண்ட் டயத்தில் வந்திருக்கக்கூடிய அப்டேட்டை பற்றின டீடைல்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ரோல் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ரோல் அவுட் பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லையா. ஸோ அதான் இதுலயே நடந்திருக்கு. சோ ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோல் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க YPP கிரியேட்டர்ஸ்க்கு, அதாவது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய மானிட்டரைசேஷன் எனேபிளான கிரியேட்டர்ஸ்க்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இப்போ வந்து அவைலபிள் ஆகிட்டு வருது. இப்போதைக்கு வந்து ஒரு 5% ஆஃப் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து, அதாவது யாரெல்லாம் YPP ல இருக்காங்களோ அதுவும் யூஎஸ்ல இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இது வந்து லான்ச் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அது போக கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கொண்டு வருவோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, அதாவது கிரியேட்டர்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து மெயில் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க, அதே சமயம் கார்ட்ஸாவும் ஸ்டுடியோல வந்து ஷோ பண்ணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆப்லயும் ஷோ பண்ணலாம். சோ அதுல முக்கியமா கொடுத்துருக்கக்கூடியது என்னவா இருக்கும்னா, லைக் வந்து எப்போ இருந்து வந்து நீங்க வந்து அந்த ஒரு ஃபீச்சரை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அதாவது அந்த கிரியேட்டர் மியூசிக்கை வந்து அப்படிங்கறதையும் அதுல சொல்லியிருப்பாங்க அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. சோ அதுக்கு அடுத்தது அதுல சொல்லியிருக்கிறபடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த டயத்துல ஜஸ்ட் வந்து நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள எப்படி போறதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வியூல நீங்க போனீங்கன்னா ஜஸ்ட் மொபைல்லயும் கூட நம்ம ப்ரௌசர் யூஸ் பண்ணி போய்க்கலாம். சோ அந்த மாதிரி போனீங்கன்னா லெஃப்ட் சைட்ல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அதுல ஆடியோ லைப்ரரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்தது இல்லையா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கிரியேட்டர் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிருக்காங்க. சோ அதை ஜஸ்ட் நீங்க வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அது போக ஆடியோ லைப்ரரிக்கான செக்ஷனும் அது எப்பவும் போல இருக்கதான் செய்யும். பட் கிரியேட்டர் மியூசிக் அப்படிங்கிற விஷயம் எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லைசன்ஸ்டு சாங்ஸை கூட யூஸ் பண்ணி, அதுவும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மானிட்டரைசேஷன் எனேபிள் பண்ணி ஏர்ன் பண்றதுக்கான ஆப்ஷனாகவும் இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ நம்மளுடைய வீடியோஸ்ல அந்த மியூசிக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதனுடைய ரூல்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கணும். அதாவது இந்த மியூசிக் வந்து கிரியேட்டர்ஸ் அண்ட் அந்த ரைட் ஹோல்டர் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிற மாதிரி, ரெவென்யூ வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது போக வந்து பாத்தீங்கன்னா சில மியூசிக் வந்து நமக்கு வந்து சர்டன் கண்ட்ரீஸ்ல பிளாக் ஆகுற மாதிரியும், அது போக முக்கியமா பார்க்கக்கூடியது அஃப்கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மியூசிக் இதுல அவைலபிள் இல்லாமலும் இருக்கலாம். அதாவது நம்ம வந்து ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனுக்குள்ள அது இல்லாமலும் இருக்கலாம். இதுக்கு முன்னாடி எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் அதை யூஸ் பண்ணி ஆகணும். கிளைம் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் நான் ஏர்ன் பண்ண போறதுல அந்த ஒரு வீடியோல நினைச்சா நீங்க போல இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ரெவென்யூ ஷேர் ஆகிற மாதிரி பண்றது, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா லைசன்ஸ் பை பண்றது, அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாக் ஆகுறது சர்டன் கண்ட்ரீஸ்ல, அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அவைலபிள் இல்லாம இருக்கிறது, அந்த ஒரு பை பண்றதுக்கான அவைலபிள் வந்து இல்லாம இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சாங்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இப்போ ரீசெண்டா ஒரு சில சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்து கிரியேட்டர் அஃபிஷியல் சேனல்ல கொடுத்திருந்தாங்க. ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன். அது போக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரியேட்டர் மியூசிக் பத்தின ஃபுல் டீடைல்ஸும் ஆல்மோஸ்ட் எல்லா டீடைலும் சொல்லியிருப்போம். அந்த ஃபியூச்சர் என்னதான் வரல அப்படின்னு சொன்னாலும் அதை முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற அதனுடைய பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். மோர் டீடைல்ஸ்க்கு வேணா அந்த ஒரு வீடியோ செக் பண்ணி பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோ இருக்கு, அதான் கைஸ் மேக் பண்ணேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் எப்பவும் போல வந்து பார்த்தீங்கன்னா இது 2023 ஸ்டார்டிங்ல வந்து எல்லாருக்குமே அவைலபிள் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பட் அஃப்கோர்ஸ் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், பார்க்கலாம். கொஞ்சம் என்ன அப்டேட் வரும்போது அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே சொல்றேன். இந்த ஒரு வீடியோல தான் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கேரிமர்ஸ் இந்த இதாட்னா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற நிறைய வீடியோஸ்க்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதுதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை, see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.